பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுதா? வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போக இருக்க நிலையில டபுள் எவிக்ஷன் பண்ண இருக்காங்களா? என்ன நடந்திருக்குன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். 2-3 வாரமாவே பிக் பாஸ்ல டபுள் எவிக்ஷன் நடக்க போகுது. இந்த வாரம் வீட்டை விட்டு வந்து வெளியே போக போறாங்க இந்த 2 பேர்னு சொல்லி பார்வதி, கலையரசன் இவங்களுடைய 2 பேரையும் சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த வாரம் அவங்க தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கலையரசன் அவரு போன வாரம்லாம் நிறைய இடத்துல அவரு பேசினாரு. எல்லாருமே சண்டை கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் வந்து குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் வெளியில அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா இந்த வாரம் வந்து கலையரசன் அவர் மட்டும்தான் வெளியே வர போறாருன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஒரு சிலர் ஆரோரா அவங்கெல்லாம் கூட எவிக்ட் ஆக போறாங்கன்னு நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. கலையரசன் அவர் தான் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்காங்க. அந்த வகையில வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வந்து வீட்டுக்குள்ள போக இருக்காங்க. இந்த நிலையில இப்ப வந்து சேனல் தரப்புல இருந்து ப்ரோமோவை விட்டு பயங்கரமா பரபரப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர் வந்து இவங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமா கத்துறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோல இருக்கு. அதே போல வைல்ட் கார்டு போட்டியாளர்களை வீட்டுக்குள்ள அனுப்ப இருக்காங்க. வைல்ட் கார்டு போட்டியாளர்களா நடிகை திவ்யா கணேஷ், நட்சத்திர தம்பதிகளான பிரஜன் மற்றும் சாண்ட்ரா, சீரியல் நடிகர் அமித் பார்கவ் இவங்க எல்லாரும் களமிறங்க இருக்காங்க. இந்த 4 பேரோட வைல்ட் கார்டு என்ட்ரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது, மாறப்போகுது. அதுவும் வீட்டுக்குள்ள அடங்காத போட்டியாளர்கள், அதாவது எதையும் யாரு சொன்னாலும் கேட்காத போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ண போய் இல்ல அவங்கள தட்டி கேட்க போய் கண்டிப்பா பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில எதிர்பாராத ஒரு திருப்பம். முதல் வாரமே கலையரசன் அவர் எவிக்ட் ஆவாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் சேவ் ஆயிட்டாரு. அந்த வகையில இந்த வாரம் கலையரசன் அவர் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வர போறாரு. வெளியில வந்த அவரு கண்டிப்பா வர போற அவரு வெளியே வந்த ஆதிரை அவங்களே எஃப்ஜே அவர் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே போல உள்ள நடக்கிற விஷயங்களை கலையரசன் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து சொல்ல போறாரு, என்ன நடக்க போகுது, இவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ல இன்னும் என்னெல்லாம் சண்டைகள் பஞ்சாயத்தெல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத பார்வதி அவங்க இந்த வாரம் வந்து கமருதீன் அவர் கூட சேர்றது தப்புன்னு சொல்லி அவர் கூட ஒரு பக்கம் பயங்கரமான சண்டை போட்டு திவாகர் அவர் கூட மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்ல இவங்களோட போட்டிகள் எப்படி இருக்க போகுது, இன்னும் எப்படி பரபரப்பா கொண்டு போக போறாங்க. இந்த 30 நாள்ல இப்ப மறுபடியும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள விட போறாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் கலையரசனை எவிக்ட் ஆகிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.